ஏல வர்க்கீஸு, இவெல்லாம் பொம்பளையா? அன்னைக்கு தான் அந்த கிளி கிழிச்சிருக்கேன் ஆயுத பூஜைக்கு முத நாள். இப்படியே டெய்லி அள்ளி போகிற பாத்திரத்தை அந்தந்தால போட்டுட்டு எங்கே தான் பரதேசம் போவாலும் தெரியல. கிடக்க பாத்திரத்தை பாரு, 2 பொம்பளை இருக்க வீடு மாதிரியே இருக்கு. நானும் சரி பின்னாடி பக்கம் சும்மா போயிட்டு வரலாமேன்னு பார்த்தா எப்படி கிடக்கு பாரு இந்த இடமே. வீடு அவ்வளவு நாசக்காடாக தான் ஆக்குறா இவ. இவனை ஒரு பொம்பளையாம்மா, எப்படித்தான் இப்படி தெரியறாலோ தெரிய மாட்டேங்குது. ஏல வர்க்கீஸு, வாரேம்மா. இவங்கிட்ட என்னத்தை சொன்னாலும் பொண்டாட்டிக்கு தான் சால்ரா தட்டிக்கிட்டு தெரியுமா? எவ்வளவு பாத்திரம் கிடக்கு. எண்ணெயிலேருந்து விளக்காம போட்ட பாத்திரம் இதெல்லாம். நானும் இந்த கிச்சன் பக்கம் இப்போ 2 நாளாக போகலண்டோ ஒன்றும் தெரிய மாட்டேங்குது. இப்படி அவ்வளோ பாத்திரத்தையும் அள்ளி போட்டு வச்சிருக்காளே. கேஸ் இல்லைன்றவும் நானும் 2 நாளாக சரி கடையில் வாங்கி திங்கிறாங்க தின்னுட்டு போகிறாங்கன்னு விட்டேன். நமக்கு ஏதோ 2 இட்லியோ ஒரு 3 இட்லியோ வாங்கி கொடுக்குறாங்க. நானும் இந்த கிச்சன் பக்கம் போகாமல் இருந்துவிட்டேன். இப்படி அவ்வளோ பாத்திரத்தையும் கொண்டு வந்து பின்பக்கம்ல அள்ளி போட்டு வச்சிருக்கா. இவளெல்லாம் என்ன செய்யறது? இவ்வளவு ஒரு மனுஷ ஜென்மமா? எந்த வீட்லயாச்சும் இந்த கூத்து கிடக்குமா? எந்த பொம்பளையாச்சும் இப்படி அள்ளி கொண்டு வந்து அவ்வளோ பாத்திரத்தையும் பின்னாடி போடுவாளா என்ன? நானும் சரி ஆயுத பூஜைக்கு முத நாள் எல்லா பொருளையும் க்ளீன் பண்ணதுனால உள்ள சிங்கில் போட்டு அவ்வளோ பாத்திரத்தை விளக்க முடியாதுன்னு பின்னாடி இப்போ கொண்டு வந்து அள்ளி போட்டேன். அந்த பாத்திரத்தை விளக்க சொல்லியே அவள் விளக்கலை. அப்புறம் மறுநாள் கடந்து 2 பேரும் சேர்ந்துதான் விளக்கிருக்கு. இன்னைக்கு என்னென்னா இப்படி இவ்வளோ பாத்திரத்தை அள்ளி கொண்டு வந்து வெளியே தட்டி வச்சிருக்கா. என்னைக்கு குடிச்சதுன்னு தெரியலை. அந்த கப்பலில் இருக்க கரையை பார்த்தா ஏதோ 10 நாளைக்கு முன்னாடி குடிச்ச கரை மாதிரியே இருக்குது. இவன் என்னதான் செஞ்சுக்கிட்டு தெரியலான்னு தெரியல வீட்டுக்குள்ளே. இப்போ கூப்பிட்டாலும் வரமாட்டேங்கிறா. இவனும் வாரேன்னு சொல்லி சத்தம் கொடுக்குறானே தவிர வரமாட்டேங்கிறானே. இதனை என்னைக்குள்ள பாத்திரம்னு வேற தெரியல. இவ்வளோ பாத்திரத்தையும் அள்ளி கொண்டு வந்து போட்டிருக்கா. ஒருவேளை கிச்சனுக்குள்ளே பாத்திரமே இருக்காதோ? கேஸும் இல்லைன்னு 2 நாளாக சமைக்கலை. எப்படி இவ்வளோ பாத்திரம் வரும்? என்ன ஒரே மாயமால இருக்குது. ஒருவேளை ஆயுத பூஜைக்கு முத நாள் பாத்திரம் விளக்கலன்னு சொல்லி ஆயுத பூஜை காலையில் விளக்கும் போது நம்ம பாதி பாத்திரத்தை மட்டும் விளக்கி விட்டுட்டு பிச்சை பாத்திரத்தை விளக்குன்னு சொல்லிட்டு போட்டு போனோமே, அந்த பாத்திரம்லாம் அப்படியே கிடக்கும். ஆமாம், அன்னைக்குள்ள பாத்திரம் மாதிரி தான் இருக்கு. ஐயே, இத்தனை நாளால் நாரிக்கிட்டு கிடந்திருக்கு. இது இவ்வளோ பாத்திரத்தை இப்படியே போட்டுட்டுல உள்ளே போய் தெரிஞ்சிருக்கான். நானும் 2 நாளாக இங்கிட்டு வரல போகலாண்டவும் ஒன்றும்ல தெரியாமல் இருந்திருக்கேன். கிச்சன் பக்கம் போகலாண்டவும் பின்னாடி பக்கமும் வராமல் கிடந்திருக்கேன். சரி இன்னைக்கு தான் இந்த துணிகளை துவைச்சமே காய போட்டுட்டு அப்படியே வந்துட்டு போவோம்னு வந்தேன் பின்னாடி. இப்போ இந்த துணியை துவைச்ச அல்லனாலும்ல எதுவுமே தெரியாமல் கேவலப்பட்டு போயிருக்கோம். இவெல்லாம் என்னதான் இவளெல்லாம் செய்யறதுன்னு தெரிய மாட்டேங்குது. ஏல வர்க்கீஸு, இந்த பயலை ஒரு சத்தம் கொடுத்தா உடனே வரமாட்டான். 10 தடவை கூப்பிடணும். அவன் பொண்டாட்டிக்கெல்லாம் மேலே. இன்னைக்கு வரட்டும், அவன் வந்ததுக்கப்புறம் தானே இருக்கு. அவன் வர ஒன்று இந்த வீட்டில் நான் இருக்கணும் இல்லை உன் பொண்டாட்டி இருக்கணும்னு ஒரு முடிவு கட்டுறேன் நான். இனி இந்த கரை பிடிச்ச பாத்திரத்தில் விலைக்கு தின்னாலும்ல நோயில் வரும். அந்த கப்பில் போகிற ஏதோ பூஞ்சை பிடிச்ச மாதிரி கண்ணங்கரையர்னு ஆகிப்போச்சு. இந்த பாத்திரத்தை பார்த்தா பல வருஷம் கழுவாத பாத்திரம் மாதிரி வேற இருக்குது. இப்போ இதை விலைக்கு தின்னாலும்ல நோக்காடு வந்து போயிடும் போல. ஒரு 2 தடவை இதை நல்லா எடுத்து பூசி ஊற வச்சு விளக்குனா தான் இதை மனுஷ புழங்க முடியும். அம்புட்டு கேவலமாக்கி வச்சிருக்கா இவெல்லாம் பாத்திரம் பண்டத்தை. இவெல்லாம் ஒரு பொம்பளைக்கு ஆவாளா? இப்போ இந்த பையன் வருவானா வரமாட்டானா? ஏல வர்க்கீஸு, வருவியா வரமாட்டியா? இப்பதான் அவ பாடாப்படுத்திட்டு போறா, அதுக்குள்ள நீங்களாமா? என்னம்மா உங்களுக்கு பிரச்சனை? இப்ப என்னன்னு சொல்லுங்க. எது கூப்பிட்டுக்கிட்டே இருக்கீங்க? நீங்களும் வேலை பார்க்க விட மாட்டேங்கிறீங்க, அவளும் என்னை வேலை பார்க்க விட மாட்டேங்கிறா. நானும் சரி வேலையை முடிச்சுட்டு வந்ததுக்கப்புறமா என்னன்னு கேட்போன்னு பார்த்தா நீங்க இத்தனை தடவை கூப்பிட்டு கிடைக்கீங்க. என்னம்மா உங்களுக்கு பிரச்சனை சொல்லுங்க. ஏல நான் உன்கிட்ட எனக்கு என்ன சொன்னேன்? என்னம்மா சொன்னீங்க? நான் துணியை மட்டும் துவைச்சு போட்டு வரேன், துணி கடைக்கு போகும் தானே சொன்னேன். ஆமா, அதான் துணியை துவைச்சு காய போட்டிருக்கீங்களா? அப்புறம் என்ன? நான் துணியை துவைச்சு காய போட்டேன்ல. 2 நாளாக இந்த வீட்டில் கேஸ் இல்லை. ஒரு சமையல் கூட வீட்டில் நடக்கலை. பூரா ஆர்டர் போட்டு தான் வாங்கி தின்னிருக்கீயா புருஷன் பொண்டாட்டியா. அப்புறம் இவ்வளவு பாத்திரம் எங்க இருந்து வந்துச்சு? பாத்திரமா? ஆமால, குருட்டு பயல, திரும்பி பாரு. அட ஆமா, என்னம்மா இவ்வளவு பாத்திரம் சேர்ந்து போய் கிடக்கு? ஏது இவ்வளவு பாத்திரம்? விண்வெளியில இருந்து பறந்து வந்துச்சு. கேக்குறான் பாரு கேன பைய மாதிரி கேள்வி. ஏல இதெல்லாம் ஆயுத பூஜைக்கு நான் பெரிய பாத்திரத்தெல்லாம் விளக்கி கழுவி எடுத்துட்டு வந்தேன் பாரு. அதுக்கப்புறமா பொடி பாத்திரத்தை பூரா உன் பொண்டாட்டியை விளக்க சொல்லியிருந்து கிச்சனை சுத்தம் பண்ணுறோம்னு சொல்லிட்டு சிங்குக்குள்ளே பாத்திரத்தை போடாமல் பூரா பாத்திரத்தையும் கொண்டு வந்து இங்கே போட்டு வச்சுருந்தேன் விளக்க சொல்லி. அதில் ஒரு பாத்திரம் கூட உன் பொண்டாட்டி இன்னமும் விளக்கி எடுத்து கொண்டு வந்து உள்ளே வைக்கலை. நானும் சரி 2 நாளாக கேஸை தீர்ந்து போச்சுன்னு கிச்சன் பக்கம் போகலை. அதனால் பின்னாடியும் வரல. அந்த துணியையும் துவைக்காதனால காய போட முடியலைன்ட்டு இந்த பின்னாடி பக்கமே நான் வராமல் கிடக்கவும் உன் பொண்டாட்டி அவ்வளோ பாத்திரத்தையும் அந்தந்தால போட்டுட்டு அப்படியே பறந்துக்கிட்டு திரியிறா போல இருக்கு ஊரா சுற்றிக்கிட்டு. அப்ப இவ்வளவு பாத்திரமா ஆயுத பூஜைக்கெல்லாம் முன்னாடி உள்ள பாத்திரமாமா? ஆமால குருட்டு பயல, இவ்வளோ பாத்திரத்தையும் அப்படிக்கு அப்படியே போட்டுட்டு வந்திருக்காள. நானும் பின்னாடி வராதனால ஒன்றும் தெரியலை. இவளை ஒரு மனுஷியால என்னெல்லாம் பொண்டாட்டியை பிடிச்சி பார்த்து கட்டிட்டு வந்திருக்க.
நான் ஒரு நல்ல பிள்ளையா பார்த்து கட்டி வச்சிருந்தேன்னா அது நான் சொல்கிற வழியெல்லாம் சேர்த்துருக்கேன், சொல்கிற வேலையெல்லாம் செஞ்சுருக்கேன், நான் சொல்கிறபடியெல்லாம் நடந்திருக்கேன். இவன் பிடிச்சி கட்டிட்டு வந்திருக்கானே ஒரு மலை மாடை, நல்லா நெடு வளர்ந்துருக்காளேன்னு தான் பேர். ஒரு வேலையும் செய்ய மாட்டேங்கிறா. இவளையெல்லாம் எங்கேருந்து தான் நம்மளை பிடிச்சிட்டு வந்த நீ? இவன் தாய் தகப்பை ஏதாச்சும் சொல்லி கொடுத்து வளர்த்தாங்களா வளர்க்கலையான்னு வேற தெரியல. இவனை என்னதான் ஜென்மமோ எனக்கு தெரிய மாட்டேங்குது. இப்படி போட்டு வச்சிருக்காளே, இனி இந்த பானை சட்டியில் பொங்கி திங்கம் ஆகுமாலே. இதுலலாம் இனிமேல் ஆக்கி பொங்கி தின்னோம்னா அவ்வளோதான், அப்படியே போய் சேர வேண்டியதான். இதை பூரா நீ ஊற வச்சு நான் விளக்கி கழுவி அல்லணும். இதில் எங்கிட்ட இருந்து நான் போகிறது துணி கடைக்கு? ஏன்பிள்ளை உன் முன்னாடி இப்படி பண்ணிக்கிட்டு தெரியுறா? கொடுக்குற ஒரு வேலையை உருப்படியாக பார்க்க மாட்டாளோ? அன்னைக்கு சரி இம்புட்டு வேலையும் மருமகிட்ட கொடுத்துருக்கமேன்னு சொல்லிட்டு துணி அவ்வளோத்தையும் நான் துவச்சி அள்ளி போட்டுட்டு பெரிய அண்டா குண்டா பானையெல்லாம் மட்டும் நான் விளக்க அவள் கழுவன்னு பார்த்துருக்கு. அந்த அண்டாவை கழுவ தான் உன் முன்னாடி வந்திருக்கா. இந்த சின்ன பாத்திரத்தெல்லாம் கழுவ சொல்லி போட்டுட்டு வந்தேன். நான் உள்ளே போகிறேம்மா இதை மட்டும் கழுவி போட்டுட்டு அப்புறமா எங்கேனாலும் பறந்து போகணுன்னு சொல்லியிருக்கேன். அப்பயும் அந்த வேலையை பார்க்காம அப்படியே போட்டுட்டு ஓடி இருக்கா. ஏன் தான் இவன் இப்படி பண்ணுறாலும் தெரிய மாட்டேங்குது. இதுக்கெல்லாம் முக்கிய காரணம் யார் தெரியுமால? யாருமா? நீதாம்ல அறிவு கட்டவனே. பொண்டாட்டி அடக்க துப்பு கிடையாது, இப்படியே சுற்றிக்கிட்டு திரியிறான். நான் சொல்கிறத கேளு. இன்னைக்கு அவள் வரவும் இந்த வீட்டு வேலை ஃபுல்லாக அவள் தான் பார்க்கணும். பார்த்துக்க, கேஸ் வந்துருச்சு காலையிலேயே. இனிமேல் அவள் தான் வீட்டில் சமைக்கணும். இந்த வீட்டை விட்டு வெளியே போகக்கூடாதுன்னு அன்றைக்கே சொன்னேன்ல. எங்க நான் சொல்கிற வார்த்தையை உன் முன்னாடி கேட்கக்கூடாதுன்னு நினச்சிக்கிட்டு திரியிறாளோ? அன்றைக்கி நான் என்ன சொன்னேன்? இனிமேல் வீட்டை விட்டு வெளியே போகக்கூடாது, வீட்டு வேலையை பார்த்துட்டு வீட்டுக்குள்ளே இருக்குன்னு சொன்னேனா இல்லையா? ஏன் உன் முன்னாடி இப்போ சுற்றிக்கிட்டு தெரியுறா? காலையிலேருந்து அவளை ஆளை காணா. அது இப்போ 2 நாளாக கேஸ் தீர்ந்து பண்ணதுக்கு பாத்திரம் வளர்க்குற வேலை இல்லை, வீடு கூட்டுற வேலை இல்லை, எந்த வேலையும் இல்லைன்னு அப்படியே பறந்துக்கிட்டு தான் ஆள் தெரியுது. நான் வீடை கூட்டி வச்சிடறேன், பாத்திரம் சாப்பாடு சாப்பிடாதனால பாத்திரம் செய்கிறது கிடையாதுன்னு சொல்லிட்டு அப்படியே பறந்துக்கிட்டு தெரியுது ஆள். இங்கே மரியாதையாக உன் முண்டாட்டி வீட்டுக்குள்ளே இருக்கணும். சும்மா அங்கே சுற்றுறேன் இங்கே சுற்றுறேன்னு சுற்றிட்டு தெரிஞ்சா நல்லா தெரியாது. அவள் சுற்றினாலும் பரவாயில்ல, அவளுக்கு கூட்டாளிகள் 2 பேர் தெரியுறாளுங்க பாரு. இந்த உமாவும் 4 முடியும். அவளுக்கு கூட ரொம்ப சுற்றிக்கிட்டு தெரியுறா. அவளோடலாம் பேச்சுவார்த்தையே வச்சுக்கூடாதுன்னு நினைக்கிறவன் நான். இப்போ என்னன்னா அவளுடைய தான் சுற்றிட்டு தெரியுறா. வீட்டு பக்கம் வரவே மாட்டேங்கிறா. இவ சும்மா இருந்தாலும் அவளுக்கு சும்மா இருக்க மாட்டேங்கிறாளுங்க. வந்து இந்த மதில் வழியாக ஏறி பார்த்துக்கிட்டு வா சின்ன பொண்ணு அங்கே போவோம் இங்கே போவோம் அன்றைக்கெலாம் பார்க்குறேன். அந்த 4 முடி இவ பாத்திரங்களுக்கு உட்காந்தா இல்லை துணி துவைச்ச துணியை காய போடுறதுக்கு வந்தான்னா எது பண்ணானாலும் அங்கிட்ட கூடி வந்து எட்டி பார்த்துடுறா. எட்டி பார்த்துட்டு வாமா அங்கே போவோம் இங்கே போவோம்னு சொல்லி இழுத்துக்கிட்டு போயிடுறா. இங்கே முக்கியமாக அந்த 2 பேர்த்துக்கிட்டையும் உன் பொண்டாட்டிக்காரி பேசவே கூடாது சொல்லிட்டேன். கொஞ்சம் குடும்ப பொறுப்பு இருக்கவங்களோட பேசினா தானே அந்த புத்தி உன் பொண்டாட்டிக்கு வரும். அம்புட்டு ஜோவாரியாக தெரியுது, அது கூடயா சுற்றிட்டு தெரியுறா உன் பொண்டாட்டி. இன்னைக்கு துணி எடுக்க போகிறோம்னு ஆசையாக இருந்தேன்ல, என் ஆசை அவ்வளோத்துலேயும் மண்ணலி கொட்டிட்டாலே உன் பொண்டாட்டி. இப்போ என்னல செய்கிறது? இப்போ இவ்வளோ பாத்திரத்தையும் விலைக்கு கழுவி அல்லணும்னா எனக்கு எப்படி சாயங்காலத்துக்கு மேலே ஆயிரும். இப்போயே மத்தியானம் ஆயிடுச்சு. இனி எப்போ போய் எப்போ நான் துணி எடுத்துகிட்டு வர்றது? ஏம்மா பாத்திரம் கிடந்தா கிடக்கட்டும், நீங்கள் ஊரை மட்டும் போட்டுட்டு வாங்க, நான் அவள் வரவா அவளை விளக்க சொல்கிறேன். நீங்கள் வாங்கம்மா நம்ம போய் துணி எடுத்துகிட்டு வருவோம். இங்கே பாரு, உன் பொண்டாட்டி வரவும் அவளத்தையும் விளக்க சொல்கிறேங்கிறதெல்லாம் சரிதான். நான் ஊரை போடுறேன், அவளை விளக்க சொல்லு. ஆனால் இன்னைக்கு துணி எடுக்க போகலை, நம்ம நாளைக்கு போவோம் சரியா? எனக்கு ஆசையாக தான் இருந்துச்சு நீ துணி எடுக்க போவோம்னு. உன் பொண்டாட்டி பண்ண வேலையில் எனக்கு கத்தி தொண்டை தண்ணியே போயிடுச்சு. அவள் இன்னைக்கு வெளியே எங்கேயும் போகக்கூடாது. அவளுக்கு மரியாதையாக ஃபோன் அடித்து வீட்டுக்கு வர சொல்லு. வீட்டுக்கு வந்து வீட்டு வேலை எல்லாத்தையும் பார்க்க சொல்லு. கேஸ் வந்துருச்சுல, மத்தியானத்துக்கு சமைக்கணும். அவளை வந்து சமைக்க சொல்லு. மீன் வாங்கி வச்சுருக்கேன், மீனை வாங்கிட்டு வந்து வச்சதோடு இருக்குது ஃப்ரிட்ஜுக்குள்ளே. அம்புட்டி எடுத்துகிட்டு வந்து போட்டு கழுவி அந்த மீனை வச்சு குழம்பு வைக்க சொல்லு. பாத்திரத்தை கழுவ சொல்லு. வீடு அவ்வளவும் குப்பையாக கிடக்கு, வீடை கூட்டி அல்லணும். துணி மட்டும் தான் நான் துவச்சிருக்கேன். இன்னும் ஜில்லு வருவா, சாயங்காலம் வரைக்கும் ஏதாச்சும் ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுக்கணும். அதனால் எல்லா வேலையும் அவளை பார்க்க சொல்லு. நீ போய் ஜில்லு ஸ்கூல்லேருந்து கூட்டிகிட்டு வா. அவளுக்கு 1 மணி வரைக்கும் தானே ஸ்கூலு. நீ போய் அவளை கூட்டிகிட்டு வா போ. ஏம்மா அது வந்து என்னெல்லாம் வந்து போயின்னுக்கிட்டு இருக்க? சொன்னதை செய்யி போ. நான் சொன்ன வேலையை செய்ய அவளை போய் கூட்டிகிட்டு வா. ஏம்மா சின்ன பொண்ணு வெளியில் போகிறாம்மா. வெளியில் போகிறாளா? ஆமாம்மா, இப்போதான் வந்து என்கிட்ட சொன்னா, அதனால நானும் சரின்னு சொல்லிட்டேன். அது மட்டும் இல்லைம்மா, இன்னைக்கு ஜில்லு ஸ்கூலுக்கெல்லாம் போகல. திங்கக்கிழமை இருந்து தானே ஸ்கூலு, இன்னைக்கு இல்லைம்மா ஸ்கூலு. இன்னைக்கு சனிக்கிழமை தானே, அதனால இன்னைக்கு ஜில்லுக்கு ஸ்கூலெல்லாம் இல்லை. ஜில்லு பக்கத்து வீட்டில் தான் விளையாண்டுக்கிட்டு இருக்கா. ஆமாம், ஜில்லுக்கு இன்னைக்கு ஸ்கூல் இல்லையோ? நானே அதை மறந்துட்டேன் பாரு. சரி அவளுக்கு ஸ்கூல் இல்லைன்னா என்ன, இப்படி அடுத்த வீட்டிலலாம் அவ்வளோ நேரம் விளையாட விடக்கூடாது. போய் பிள்ளைய தூக்கிட்டு வா. சரி உன் முண்டாட்டியாரி எங்கே தான் போகிறா இன்னைக்கு? அதாம்மா துணி எடுக்க போகிறாளாம். அப்புறம் இந்த உமாக்கா, அப்புறம் வசந்தி அக்கா, காமாட்சி அக்கா, சொர்ணா அக்கா எல்லாரும் சேர்ந்து போகிறாங்களாம். அதை தான் வந்து என்கிட்ட கேட்டா எல்லாரையும் கூட்டிகிட்டு போகிறேன் நீங்கள் வர்றீங்களான்னு. நான் தான் நான் வரல, நான் அம்மா கூட தான் போவேன்னு சொல்லிட்டேன். அதனால அவன் மட்டும் போகிறதுக்கு கிளம்பிட்டு இருக்காமா. எப்போவுமே உன் பொண்டாட்டிக்காரி ஊர் சுற்றுறதுலே தான் இருப்பாளால. குடும்பத்தில் இருக்கிறவங்களோட சேர்ந்து போகணும்னே ஒரு நாள் நினைக்க மாட்டாளா?
ஏன் நம்மளெல்லாம் கூப்பிட்டுட்டு தனியாக போக வேண்டியதானவ? அதே ஊரில் இருக்கிறவெல்லாம் கூட்டிக்கிட்டு போகிறது. நீ யாருக்காக கார் வாங்கின? அந்த கார் வாங்கினதுலேருந்து அவளுக்கு மட்டும்தான் யூஸ் ஆகுது. இந்த குடும்பத்துக்காக ஒரு நாள் யூஸ் ஆகி நான் பார்க்கல. அவளுக்கு அந்த காரை ஓட்ட சொல்லி கொடுத்தது மொதல் தப்புல நீனு. அந்த காரை ஓட்ட சொல்லி கொடுத்ததுலேருந்து அவளுகளை கூப்பிட்டுக்கிட்டே தான் ஒரே அடிப்பாக தான் இருக்குது ரோட்டுக்கு இங்கேயும் அங்கேயும். எதுக்கு தான் அப்படி தெரியலாம் தெரிய மாட்டேங்குது. அந்த காருக்கு பெட்ரோல் போட்டே நமக்கு காசு தீர்ந்து போயிடும் போல இருக்குது. எவ்வளாச்சும் அந்த காரில் வராளே, அதில் ஒருத்தியாச்சும் அந்த காருக்கு பெட்ரோல் போடுறதுக்கு காசு கொடுப்போம். சரி அந்த பிள்ளை கூட்டிகிட்டு போதே, நம்ம கொஞ்சம் காசு போடுவோம் பெட்ரோலுக்குன்னு போகிறாளா? எவ்வளவு எதுவும் காசு கூட போட மாட்டா. ஆனால் இவ தான் சரியான சோக்கர் பக்கி மாதிரி எல்லாரையும் கூட்டிக்கிட்டு திரியிறா. 1 ரூபா கூட எவ்வளோ இதுக்கும் போட மாட்டா. ஏன்டா உன் பொண்டாட்டி இப்படி இருக்கால தெரிய மாட்டேங்குது. இங்கே பாரு, உன் பொண்டாட்டி போனா போயிட்டு போறா. ஆனால் வந்து அவள் தான் எல்லா வேலையும் பார்க்கணும். நான்லாம் இது மீன் வாங்கி வச்சிருக்கேன், அதெல்லாம் கறி வைக்க மாட்டேன். உன் பொண்டாட்டி தான் வந்து வைக்கணும். ஒழுங்கா அவட்ட சொல்லிவிடு. போயிட்டு 1 மணி நேரத்துக்கு வீட்டுக்கு திரும்பணும்டு. அது மட்டும் இல்லை, உன் பொண்டாட்டி நம்ம காரெல்லாம் எடுத்துகிட்டு போகக்கூடாது. அந்த கார் இருக்கிறதுனால தான் நான் அவ்வளோ பேரும் இப்போ போகிறேன்னு சொன்ன அவள் பேச்சு எடுத்த உடனே நான் வரேன் துன்றாளுக. இங்கே அந்த காரை அவள் தொடவே கூடாது சொல்லிட்டேன். அவள் போகிறதா இருந்தால் அவளை மட்டும் போயிட்டு வர சொல்லு. இந்த காரை தொடவே கூடாது. போகிறதா இருந்தால் பஸ்ஸில் போயிட்டு பஸ்ஸில் வரட்டும். அது 1 மணி நேரம் தான் அவளுக்கு டைம். அப்படி போகிறதா இருந்தால் எனக்கு போட்டோம். இல்லைன்னா நாளைக்கு நம்ம போகும்போது குடும்பத்தோடு நம்ம கூட வரட்டும். அவளுக்கு எப்படி வசதின்னு கேட்டுக்க. ஆனால் வீட்டுக்கு வந்து அவள் தான் எல்லா வேலையும் பார்க்கணும். பிள்ளைக்கு சாப்பாடு வேறு கொடுக்க வேண்டியது இருக்குது மத்தியானத்துக்கு. சீக்கிரமாக அவளை வர சொல்லு. வந்து குழம்பு வைக்க சொல்லு. குழம்பு வச்சுட்டு அதுக்கப்புறம் வெளியே போக சொல்லு. வெளியே போயிட்டு 1 மணி நேரத்தில் வீட்டுக்கு வந்துடணும். வந்து இந்த பாத்திரத்தெல்லாம் கழுவி போடணும், வீடை கூட்டணும். அதுக்கப்புறம் வெளியவே போகக்கூடாது. இதுக்கப்புறமா சும்மா அங்கே போகிறேன் இங்கே போகிறேன்லாம் சும்மா இது பண்ணிக்கிட்டு தெரியக்கூடாது சொல்லிட்டேன். இன்றைக்குமே சரி, அவளுக்கெல்லாம் கூப்பிட்டுட்டாலே போக வேணாம்னு சொல்ல முடியாது. அந்த வீடுகள்லேயும் சின்ன சின்ன பிள்ளைங்க இருக்குகளே, ஏமாந்து போயிருமேன்னு தான் நான் சரின்னு சொல்லி விடுறேன். போகிறதா இருந்தால் பஸ்ஸில் போயிட்டு பஸ்ஸில் வர சொல்லி 1 மணி நேரத்தில் வீட்டுக்கு வந்துருக்கணும். எப்படிமா 1 மணி நேரத்தில் வர முடியும்? எப்படியோ வரட்டும், அது எனக்கு அவசியமே கிடையாது. அப்படி 1 மணி நேரத்தில் முன்னாடியால் போயிட்டு வர முடியாதுன்னா சொல்லு. நாளைக்கு நம்ம போகும்போது நம்ம கூட வரட்டும். அவளுக்கெல்லாம் போயிட்டு வரட்டும் பஸ்ஸில். இன்னைக்கு நான் சொல்கிறது 2 தான். ஒன்று போகிறதா இருந்தால் பஸ்ஸில் போயிட்டு 1 மணி நேரத்தில் வரட்டும். இல்லைண்ணா பேசாமல் அவளை வீட்டில் இருக்க சொல்லி நம்ம போகும்போது நாளைக்கு கூட்டிகிட்டு போவோம் சேர்த்து. இப்போ என்ன நம்ம கூட வந்து அவளை வேணுங்கிற ட்ரெஸ் எடுக்க வேணாம் நான் சொல்கிறேன். அவளுக்கு வேணுங்கிறத எடுத்துக்க தான் சொல்ல போகிறேன் நம்ம கூட வந்தாலும். அதனால் அவட்ட சொல்லி அனுப்பு. சரிம்மா, நான் சொல்கிறேன். போ, இங்கேயே மாதம் நிற்காத. நீ இங்கே நின்றுக்கிறதேன்னா அவள் கார் எடுத்துகிட்டு பறந்துருவா. சரிம்மா. நம்ம பெத்தது சரியில்லை. இது ஒழுங்கு அடக்கி வச்சா அவையே இந்த ஆட்டம் ஆட போகிறா. இப்படியே இந்த ஊர்க்காரிகளை கூப்பிட்டுக்கிட்டு இந்த இடம் பூரா சுற்றிக்கிட்டே தெரியணும் இவளுக்கு. அதான் இவளுக்கு ஒரு பொழுதுபோக்காகவே வச்சுக்கிட்டு திரியிறா. வீட்டில் ஒரு வேலையும் பார்க்க மாட்டேங்கிறா. இன்னைக்கு இந்த பாத்திரத்தை பூரா ஊற போடுறேன், வந்து கழுவி எடுத்து வைக்கலன்னா இருக்கட்டும். இந்த திண்டுலேயே தான் உட்காருவேன் கழுவுற வரைக்கும். நம்ம கொஞ்சம் கண்ணசந்து அங்கிட்டு இங்கிட்டு நகர்ந்துட்டா போதும், அப்படிக்கு அப்படியே பாத்திரத்தை போட்டு ஓடி போயிடறாளே. அன்னையிலேருந்து கிடக்கணும் இவளுக்கெல்லாம் எவ்வளோ நெஞ்சு தைரியம் இருக்கணும். அன்னைக்கு சரி போட்டுட்டு போயிட்டோம், மறுநாள் வந்து கூட விளக்குவோம் அப்படின்றது கூட இல்லை. இத்தனை நாள் ஆச்சு ஆயுத பூஜை முடிஞ்சு, அத்தனை நாளும் அப்படியே போட்டு வச்சிருக்காளே. இவ்வளோ ஒரு பொம்பளையா? வரட்டும். இன்னைக்கு வரவு தானே தெரியும் நான் யாருன்னு. குழம்பு வைக்காம இந்த வீட்டை விட்டு வெளியே தாண்ட விட மாட்டேனே. மீன் குழம்பு வச்சுட்டு தான் அவள் வெளியவே போகணும். சோறாக்கி மீன் குழம்பு வச்சதுக்கப்புறம் தான் வெளியே போகணும். போகிறதா இருந்தாலும் 1 மணி நேரம் தான் போயிட்டு வரணும், இல்லைன்னா போகவே கூடாதுன்னு சொல்லி வச்சிடறேன். அப்போ தான் போய் ஊர் சுற்றணுன்ற நினப்பு இவளுக்கு வராது.